15 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி? இப்போது தெரிந்து கொள்ள வரவேற்கிறோம். ஏன் ஆங்கிலம் கற்க வேண்டும்? அதுவும் 15 நாட்களில். எப்படி முடியும்? ஒன்று, 2, 3 என்று சொல்வது போல் இது எளிது. 1. வார்த்தைகள் வாக்கியங்களை உருவாக்குகின்றன. 2. வாக்கியங்கள் பேச்சை உருவாக்குகின்றன. 3. பேச்சுகள் பயிற்சியை உருவாக்குகின்றன. விரைவில் நீங்கள் அதை நன்றாக அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் 3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 1. அத்தியாவசிய வார்த்தைகள் மற்றும் அவற்றின் அர்த்தங்கள். 2. தெரிந்த வார்த்தைகளில் வாக்கியங்களை உருவாக்குதல். 3. வாக்கியங்களை பயன்படுத்துதல். ஆங்கிலத்தை ஏன் கற்க வேண்டும் என்பதற்கான எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இங்கே உங்களுக்காக. 1. உலகளாவிய ஒரே தொடர்பு மொழி ஆங்கிலம் மட்டுமே. இது உலகில் அதிகம் பேசப்படும் மொழி. சர்வதேச பயணம், ராஜதந்திரம் மற்றும் உலகளாவிய வணிகத்தில் ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலம் தெரிந்திருப்பது பிற நாடுகளைச் சேர்ந்த மக்களுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது, அது அவர்களின் தாய்மொழியாக இல்லாவிட்டாலும் கூட. 2. கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள். சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி வெளியீடுகள் ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் சிறந்த வேலைகளில் பணியமர்த்தலுக்கு ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் ஆங்கிலம்தான் தேவைப்படுகிறது. 3. நடப்பு, தகவல் மற்றும் ஊடகங்களுக்கு இன்றியமையாதது ஆங்கிலம். இணையம், புத்தகங்கள், ஆராய்ச்சிக் கட்டுரைகள், திரைப்படங்கள் மற்றும் செய்திகளில் பெரும்பாலான உள்ளடக்கம் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளன. ஆன்லைன் படிப்புகள், மென்பொருள் மற்றும் கையேடுகளுக்கான அணுகுமுறைகளை ஆங்கிலம் மேம்படுத்துகிறது. 4. பயணம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள். உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் வெவ்வேறு நாடுகளுக்கு எளிதாக பயணிக்கலாம். விமான நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் ஆங்கிலம் பரவலாக பேசப்படுகிறது. உலகளாவிய கலாச்சாரங்கள், திரைப்படங்கள், இசை மற்றும் இலக்கியங்களை புரிந்து கொள்ள தேவையான கதவுகளை ஆங்கிலம் திறக்கிறது. 5. தனி மனித திறன் மேம்பாடு, தன்னம்பிக்கை மற்றும் சமூக திறன்களை அதிகரிக்கிறது. அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது மற்றும் நினைவாற்றல், பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் மற்றும் பலபணி திறன்களை மேம்படுத்துகிறது. ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது மனதை கூர்மையாக்கவும் அறிவாற்றலை அதிகரிக்கும் பயிற்சியும் ஆகும். 6. சுதந்திரமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தைப் பெறுதல். ஆங்கிலம் தெரியாதவர்கள் சமூகத்தில் உள்ள தடைகளை தாண்ட உதவுகிறது. உலகளாவிய விவாதங்கள், சமூக ஊடகங்கள், மன்றங்கள் மற்றும் சர்வதேச சமூகங்கள் போன்ற ஆன்லைன் தளங்களில் பங்கேற்க உதவுகிறது. 7. முறையாக ஆங்கிலம் கற்க முடியாதவர்களுக்கு கல்வி, வணிகம் மற்றும் அரசியலிலும் வெற்றி பெற ஒரே வழி ஆங்கிலம் கற்றுக்கொள்வதுதான். ஆங்கிலம் வெறும் மொழி அல்ல, இது உலகிற்கு ஒரு நுழைவாயில். வாக்கியங்களை உருவாக்கும் இலக்கணம். 15 நாட்களில் எப்படி ஆங்கிலத்தில் பேசவும், படிக்கவும், எழுதவும் முடியும்? எப்படி முடியும் என்று நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதிகம் பயன்படுத்தப்படும் 1000 வார்த்தைகள்,
ஆங்கிலம் பேச போதுமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? தினம் 100 வார்த்தைகள் மூலம் முதல் 10 நாட்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் 1000 வார்த்தைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கற்றுக்கொள்ள அதை உபயோகித்து ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது என்றும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தினமும் உங்களுக்கு தெரிந்த சொற்களில் இலக்கணப்படி வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் என்று இப்போது கற்றுக்கொள்ளலாம். உங்க ஆசிரியர் எப்படி இதை சொல்லிக் கொடுக்கிறார் என்று இப்போ பாருங்க. Look. Example. I look at the road carefully when driving. The past tense for look is looked. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள பெரிய தடையாக இருப்பது வாக்கியங்களை அமைப்பதுதான். அதற்கு நீங்கள் குறைந்தபட்ச அடிப்படை இலக்கணத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். 15 நாட்களில் யாராலும் எல்லா இலக்கணங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் 1000 சொற்களை தெரிந்து கொண்டது போல அத்தியாவசிய இலக்கணத்தையும் கற்றுக்கொண்டால் போதும். உங்கள் ஆசிரியர் 14 நாட்களில் பொதுவாக உபயோகத்தில் உள்ள இலக்கணத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். உதாரணமாக, பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு இலக்கணம் எப்படி கற்பிக்கப்படுகிறது என்பதை இப்போது நீங்களே பாருங்க. We have been seeing simple sentences. These sentences have a noun, a verb, and some more words. One of the words describing the action of the verb is known as object. For example, I study English book. English book is the object in this sentence. I is also known as subject. So, this active sentence is in the form of subject plus verb plus object, SVO. It is a common and most popular practice to write the sentence differently. English book is studied by me, OVS. This is a passive voice sentence. The meaning is the same, but the noun is changed. Let us list the changes made to this sentence. 1. Object became the subject, the new noun. Subject became the object, the new object. The verb is changed from simple verb to an additional auxiliary verb in the same sentence plus past participle of the main verb. 4. A by is added. இப்போது செயலற்ற குரல் வாக்கியங்கள் passive voice sentences எவ்வாறு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பாருங்கள். பயன்பாட்டில் உள்ள வாக்கியங்களில் 50% வரை passive voice sentences செயலற்ற குரல் வாக்கியங்களாக இருக்கின்றனவா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த செயலற்ற குரல் வாக்கியங்கள் செய்தித்தாள்கள், கட்டுரைகள், உள்ளடக்கங்கள், அறிக்கைகள், வேலை விளம்பரங்கள் போன்றவற்றில் பரவலாக பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். You will find this kind of passive sentences extensively used in newspapers, articles, contents, reports, job advertisements, etc. We'll see some examples. எவரெஸ்ட் சிகரத்தை ஹிலாரி கைப்பற்றினார் போன்ற செய்திகளை தலைப்பு செய்தியாக செய்தித்தாள்கள் அறிவிக்கின்றன. News headlines briefly tell the news like Everest is conquered. News covered is a statement of an event such as the national flag was hoisted by the Prime Minister. தேசிய கொடியை பிரதமர் ஏற்றி வைத்தார் போன்ற செய்தியை ஒரு முக்கியமான நிகழ்வாக செய்தித்தாள்கள் வெளிப்படுத்தினர். பங்குச் சந்தைகளின் வர்த்தகம் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன போன்ற சில தகவல்களை கட்டுரைகள் விளக்கலாம். Articles could explain certain information like investments in capital markets are done online. A content may narrate facts similar to
The people in the state are required to vote on the election day within the stipulated time. மாநிலத்தில் உள்ள மக்கள் தேர்தல் நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வாக்களிக்க வேண்டும் போன்ற செய்திகளை ஒரு அறிவிப்பு விவரிக்கலாம். இந்த சம்பவத்திற்கான சாத்தியமான காரணத்தை கண்டறிய நிபுணர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது போன்ற ஒரு அறிக்கைகள் உள்ளடக்கி ஒரு ஆசிரியர் குறிப்பு விவரிக்கலாம். Reports may cover a study like this. A study was carried out by a team of professionals to identify possible cause of the incident. இப்போது எப்படி ஒரு விளம்பரம் உருவாக்கப்படுகிறது என்பதை இங்கே பார்க்க வேண்டும். Look at the content of an advertisement. The Taylor Weedside newspapers have a rare opening for an advertisement sales representative. This sentence is converted to passive voice as an advertisement salesperson is required for the Taylor and Weedside newspapers. This is made as a headline, wanted advertising salesperson. அதிகமாக பயன்படுத்தப்படும் மற்றொரு இலக்கண உதாரணத்தை இப்போது நீங்கள் காணலாம். பொதுவாக அடிக்கடி உபயோகிக்கப்படுவதால் இது இன்னும் சுவாரஸ்யமானது. ஆனால் மாணவர்களுக்கு இதை பயன்படுத்துவதை புரிந்துகொள்வது கடினமாக இருக்கலாம். எனவே இது சிக்கலாகவும் இருக்கும். இந்த படிப்பில் பயிலும் மாணவர்கள் இதை எளிதாக கற்றுக்கொள்வார்கள். இதிலிருந்து உங்கள் ஆசிரியர் ஆங்கிலத்தின் மற்றொரு அத்தியாவசிய பகுதியை எப்படி எளிமையாக்குகிறார் என்பதைக் காணலாம். இந்த எடுத்துக்காட்டைப் பாருங்கள். வகுப்பு 10 have, do, be ஆகியவற்றின் அவதாரங்கள். Session 10. Avatars of have, do and be. இதுவரை have, do, be ஆகியவை முக்கிய வினைச்சொற்களுடன் செல்ல துணை சொற்களாக பார்த்தோம். அவை முக்கிய வினைச்சொல்லாகவும் மற்ற வழிகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம். So far, we have seen have, do and be as auxiliary words to go with the main verbs. We will now see how they are also used as main verb as well as in other ways. There are 4 avatars for have that has different ways of use. 1. As the essential auxiliary verb for perfect tense, have and has in present perfect tense, had in past perfect tense, will have in future perfect tense. You have learned this in detail already in a previous session. have என்பதற்கு 4 அவதாரங்கள் உள்ளன. have பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் present perfect tense-இல் have மற்றும் has அத்தியாவசிய துணை வினைச்சொல்லாக இருக்கும். had என்பது past perfect tense-இல் அவசிய துணை வினைச்சொல்லாக இருக்கும். future perfect tense-இல் will, have துணை வினைச்சொல்லாகும். இதை ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் விரிவாக கற்றுக்கொண்டீர்கள். முக்கிய வினைச்சொல்லாக have-ஐ பயன்படுத்தும் போது இதன் பொருள் உடைமை, சொந்தம், பயன்பாட்டிற்காக வைத்திருத்தல் அல்லது வைத்திருத்தல். Have as main verb. It means possess, own, hold for use or contain. Examples: I have a sports car. We have a house in the city. You have the engineering degree. He has the job in the bank. She had the interest to swim. It had the ball to play. Krishna will have a boat. They will have a team spirit to win the game. Children will have a large playground soon for playing. 3. Have
is also used in the pair of words have to in place of must and should. The advantage of using have to is for discrete purpose of three tenses as have to or has to in present tense, had to in past tense, we have to in future tense. Examples: you have to train your staff. She has to learn driving soon. We had to plan a holiday trip. The employees we have to perform their jobs. இரண்டு வேண்டும் என்பதற்கு பதிலாக ஹைவ் டு என்ற ஜோடி சொற்களிலும் ஹைவ் பயன்படுத்தப்படுகிறது. ஹைவ் டு பயன்படுத்துவதன் நன்மை 3 காலங்களில் தனித்துவமாக பயன்படுத்த முடியும். It is interesting to know that the have to is also cleverly used along with other auxiliary words, may, might, should, would, etc., whereby you can leverage on the power of auxiliary verbs even more. For example, I may have to forego lunch during my travel. She should have to offer a meal to that guest. We might have to do the servicing of our tractor. You would have to host an event and celebrate that wedding. ஹைவ் என்பது மற்ற துணை வார்த்தைகளுடன் கூட புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது சுவாரஸ்யமானது. மே, மாய், ஷுட், வுட் மூலம் நீங்கள் துணை வினைச்சொற்களின் சக்தியை இன்னும் அதிகமாக பயன்படுத்த முடியும். ஹைவ் என்பது வாக்கியங்களை இணைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. 4. Have is also used for joining sentences. Let us see some examples. The deer saw the tiger, it ran away. Is combined as having seen the tiger, the deer ran away. Another example: I heard about traffic. I took an alternate road. Is joined as having heard about heavy traffic. I took an alternate road. Summary of the avatars of have. 1. In perfect tenses, as have, has, have, will have. 2. As main verb, is for possessing sentences, used as have, has, had, will have. 3. In have to instead of must and should, comes as have to, has to, had to, will have to. 4. Having gone, she ate lunch with customer, is for joining sentences. Now see an interesting example in which have appears in the 4 multiple roles in a single sentence. Having heard about a popular fertility clinic, Sheila has had a desire that she will have to be there soon. ஒரே வாக்கியத்தில் 4 வேறுபட்ட வேடங்களில் have எப்படி தோன்றும் என்பதற்கு ஒரு உதாரணம். Having heard about a popular fertility clinic, Sheila has had a desire that she will have to be there soon. கேள்விகள் கேட்பதும் அவற்றுக்கு பதிலளிப்பதும். Asking questions and answering them. உங்கள் ஆசிரியர் ஒரு வாக்கியத்தை ஒரு கேள்வியாக மாற்றவும் உங்களுக்குச் சொல்கிறார். கேள்விகள் கேட்பதற்கும் பதிலளிப்பதற்கும் பல வழிகளையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்க ஆசிரியர் எப்படி இதை சொல்லிக் கொடுக்கிறார் என்று இப்போ பாருங்க. க்ளோஸ் எண்டட் கேள்விகளை உருவாக்குவதும் எளிது. ஒற்றை வார்த்தை வினைச்சொல்லை இரட்டை வார்த்தைகளாக மாற்றுங்கள். வினைச்சொல்லின் 2 வார்த்தைகளின் முதல் வார்த்தையை வாக்கியத்தின் முதல் வார்த்தையாக மாற்றி கேள்விக்குறியுடன் முடியுங்கள். In the last session 6, you learned to make negative sentences. All that you did was to insert not between the 2 words of the verb. If the verb was a single word main verb, you made it as the 2
word verb by adding a do, does, or did. Making close-ended question is similar and easy. As you did before, carry out the first step of making single word verb to a two-word verb. In the next second step, move the first word of the two-word verb to the start of the sentence as the first word. Then you can add a question mark at the end as explained in the example below. Let us see an example. You work in shifts will be first made as you do work in shifts and then as do you work in shifts. வாக்கியத்தை கேள்வியாக மாற்றுவதற்கான படிப்படியான செயல்முறை. ஒற்றை வார்த்தை வினைச்சொல்லை இரண்டு வார்த்தை வினைச்சொல்லாகப் பிரிப்பது ஒரு வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கும் அதை கோஜ் ஏண்டேட் கேள்வியாக மாற்றுவதற்கும் அவசியமானது. சுருக்கமாக ஒரு வாக்கியத்தை ஒரு ஓபன் ஏண்டேட் கேள்வியாக மாற்றும் செயல்முறையானது அதை ஒரு க்ளோஸ் ஏண்டேட் கேள்வியாக மாற்றும் இடைநிலை செயல்முறையைக் கொண்டுள்ளது. பின்னர் அதை ஓபன் ஏண்டேட் கேள்வியாக மாற்ற நீங்கள் கேட்க விரும்பும் கேள்வியைச் சேர்க்க வேண்டும். கடந்த வகுப்பில் எளிய நிகழ்கால வாக்கியங்களை எதிர்மறையாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அவைகளை பட்டியலில் பார்க்கிறீர்கள். இடதுபுறத்தில் முக்கிய வினைச்சொற்கள் மற்றும் வலதுபுறத்தில் துணை வினைச்சொற்கள் உள்ளன. Now look at all of them in a single table. You will now know that making close-ended questions is the same for all types of sentences. கேள்விகளுக்கான பதில்கள் க்ளோஸ்-எண்டட் கேள்விகளுக்கு பதிலளிப்பது எஸ் அல்லது நோ என்றுதான் சொல்ல வேண்டும். Do you work in the government office? Repeat the question as answer after changing the noun. Yes, I work in the government office, or no, I do not work in the government office. Answer open-ended questions in detail exactly, especially in business. Answering questions. Answering close-ended questions is just to say yes or no. You may just repeat the question as answer after changing the noun. For example, if you are asked, do you work in the government office? Answer is yes, I work in the government office, or no, I do not work in the government office. But answer for open-ended questions should be in detail, specifically answering the question. It is always better to just answer the question exactly, especially in business. எல்லா உரையாடல்களிலும் கேள்விகளும் பதில்களும் உள்ளன. உங்களால் கேள்விகளைக் கேட்கவும் பதிலளிக்கவும் முடிந்தால் ஆங்கிலம் கற்கும் உங்கள் பயணத்தில் ஒரு இலக்கை தாண்டிவிட்டீர்கள். தயவு செய்து வீட்டுப் பாடத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் பயிற்சி செய்யத் தொடங்குங்கள். All conversations have questions and answers. If you are able to ask questions and answer them, you have crossed an important milestone in your journey to learning English. Please do not stop with the exercise. Go ahead and start practicing everything you learned so far. Learn, do homework, practice. ஒவ்வொரு வகுப்பின் முடிவிலும் அன்றாடம் நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் ஆசிரியர் சுருக்கமாகக் கூறுகிறார். நீங்கள் அறிந்து கொண்டதை மீண்டும் உறுதி பண்ணிக்கலாம். இப்போது வகுப்பு சுருக்கம் ஒன்றைப் பாருங்கள். இந்த வகுப்பின் சுருக்கம் வாக்கியங்களின் அர்த்தங்களை மேம்படுத்தும் 3 வகையான வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். 1. பெயர்ச்சொற்களைப் பற்றி விவரிக்கும் வார்த்தைகள். இவை இலக்கணத்தில் அட்ஜெக்டிவ்ஸ் எனப்படும். 2. வாக்கியங்களில் உள்ள வினைச்சொற்களின் பொருளை விரிவுபடுத்தும் சொற்கள். இலக்கணத்தில் நாம் அவற்றை அட்வர்ப்ஸ் என்று அழைக்கிறோம். 3. லிங்கிங் வேர்ட்ஸை பயன்படுத்தி சொற்கள் அல்லது சொற்றொடர்களையும் இணைக்கிறோம்.
உங்க ஆசிரியர் தினமும் வீட்டுப் பாடம் கொடுப்பார். நீங்க கண்டிப்பா அதைச் செய்யணும். அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம். எப்படி செய்வது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளுடன் ஒரு வீட்டுப் பாடம் இங்கே. Exercise for the session. Use the same exercise notebook. Now you learned how to make sentences more meaningful by adding 3 types of words. Make 3 long sentences using each of the adjectives, adverbs, and link words. You should also make one sentence using all 3 different adjectives, adverbs, and linked words. You can use any of the verbs that you know. Repeat the exercise for 4 more verbs. For example, the brilliant student studies. The student studies seriously. The student studies at night. The brilliant student studies English seriously at night. After completing the exercise, you must verify the correctness with any other person like a friend, a workmate, a family member, or anyone else. In case you did not do it right, correct the mistakes. நீங்கள் கற்றுக்கொண்டதை பயன்படுத்தும்போதுதான் உங்கள் ஆங்கில அறிவையும் பேச்சு திறமையையும் வளர்க்கும். எனவே வீட்டிலும் வேலையிலும் உள்ள அனைவரிடமும் ஆங்கிலத்தில் பேசத் தொடங்குங்கள். இது ஆங்கிலம் பேசுவதில் உங்களுக்கு நம்பிக்கையை தரும். இந்த படிப்பின் சுருக்கம். இந்த படிப்பு உங்களுக்காகத்தான். நீங்கள் சரியான ஆங்கிலத்தை நம்பிக்கையுடன் பேச விரும்பினாலோ, இலக்கணப்படி ஆங்கிலம் கற்க விரும்பினாலோ, மற்றவர்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது நீங்கள் புரிந்துகொள்ள விரும்பினாலோ, உங்களால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தை பயன்படுத்த விரும்பினாலோ, உங்களால் ஆங்கிலம் பேச முடியும். ஆனால் பிசினஸ் லெட்டர்ஸ், ப்ரொபோசல்ஸ், எக்ரீமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றை நல்ல ஆங்கிலத்தில் நீங்களே எழுத முடியாது என்றாலோ, இந்த படிப்பு உங்களுக்காகத்தான். நீங்கள் ஒரு ஆங்கில வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் ஒரு நிமிடம் உங்கள் தாய்மொழியில் பேச முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியாது. ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் பல ஆங்கில சொற்கள் கலந்துள்ளன. Now learn to speak in English fluently, to write in correct English, to read and understand anything in English in 15 days. You also learn to practice in day-to-day life and business confidently. There is no textbook and there is no classroom course. This course covers these essentials. 1. Understanding the most used 1000 words. You know most of them already. You will also learn to pronounce these words correctly. 2. Learning to use the words that you know to make sentences in all 3 tenses. Words make sentences. Minimum 2 words make a sentence. Learn the rules to make sentences in present, past, and future tense. This is the grammar. 3. Knowing the words that make the simple sentences to great sentences. 4. Finding out how to ask questions and how to answer questions. 5. Learning to use difficult words, have, do, and be in many ways. 6. Converting sentences to negative sentences. 7. Making active voice sentences to passive voice sentences. 8. Understanding how to tell anything to another person. 9. Joining sentences and using them in business.
your timetable for the learning English in 15 days. As you can see, you will have to spend only 1 hour for each session. And do the end of session exercise for half an hour after completing the exercise. You can review your learning for another half an hour to be thorough with the content. Thereafter, if you practice learning for at least an hour after the session until the next session, it is enough. Plan the 15 days as per your convenience. After that, you will be able to start using the learning by practicing every day. Know your teacher. Learning happens when the teaching is blended with real life experiences. This teacher had 18 years of experience as a mainframe engineer before taking a management course. Although his selection for a 3-year part-time MBA program in a premier institution was by a competitive entrance examination, and though he was the senior student in the class, he ranked on top. He cherished and used every bit of academic learning as he gained some knowledge. Practicing the studying yielded successes in sales, project management, practice in business, and more. It also paved the way for him to share his learning by teaching students in management and computer sciences. He believes in useful learnings that never stops. Also, he hopes that students like you will benefit from some of his courses. Best wishes, happy learning. Courses to shape your future from true stories of a guru. Learn from others' experiences than on your own because it is easier, cheaper, and quicker. His online courses cover professional selling, content creation, essential project management skills, B2B powered by account management, practicing servant leadership practice, prudent capital investment approaches, content writing, presenting personal profiles in CV, cover letters, business communications, preparing for qualifying for bank jobs in Canada, quick learning of business learning English, and more. வகுப்பறையில் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் கற்றவற்றை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். கற்றல்களை எவ்வாறு பயன்படுத்துவது பற்றிய குறிப்புகளும் உள்ளன. இந்த வகுப்புகள் அடிப்படை ஆங்கிலம் மட்டுமே. இருப்பினும், இது அன்றாட பயன்பாட்டிற்கும் வணிகத்திற்கும் போதுமானது. Please understand that you cannot learn swimming in a classroom. You must practice what you learn in every session. There are tips on how to make use of your learning. The course is basic and it is good enough for everyday interactions and for using in business. The full course is available in Udemy and Tutorials Point. Early birds get free coupons every month. Please contact the instructor for details.